பிரஸ் நண்பர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஹோசூர் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் பணிகள் ஆரம்பித்து இன்னும் முடிக்கப்படவில்லை. அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் அந்த ஆய்வு பண்ணும்போது அதிகாரிகள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கிறது. அங்கே கான்ட்ராக்டர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதிகாரிகள் பணிகள் செஞ்சிட்ருக்காங்க, பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்குது, மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு, அதனால் டிலேன்ற அதிகாரின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே பணிகள் பண்ணுற அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேட்கும்போது கான்ட்ராக்ட் சார் எங்களுக்கு இன்னும் பில்லுங்க நிறைய பெண்டிங் இருக்குது, பில்லு வரல, அதனால் பண்ண முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏது உண்மை ஏது பொய்யான்னு எங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அதிகாரிகளை சந்திக்கும்போது அதிகாரிகள் பாசிட்டிவாக பதில் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அது நேரு மாறாக இருக்கிறது. காரணம் தெரியவில்லை. மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் திரு சோமன் அவர்கள் பார்க்கும்போது அவர் மிகவும் பாசிட்டிவாக பதில் கொடுத்து நான் கொடுத்த அத்தனை கடிதங்களுக்கும் பதில் அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இன்னும் இதுவரை பதில் மட்டும் வந்தது, பணிகள் முடிவடையவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பகுதியில் இருக்கிற நாகோதனை இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கேட்டு ரயில்வே ஸ்டேஷன் வேலை முடிஞ்சு போச்சு. ரயில்வே பணிகள் ஆல்மோஸ்ட் 99.9% முடிச்சாச்சு. இன்னும் மக்கள் பயணத்துக்கு அது கொண்டு வரவில்லை. கடந்த 10 நாட்கள் முன்னால் கூட மாண்புமிகு அமைச்சர் அவர் பார்க்கும்போது விரைவில் அதை நாம் ஆரம்பிக்கப்படுறோம் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் அது நம்மகிட்ட ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் அது பணிகள் மக்கள் பயனுக்கு கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 8 மாதத்துலேருந்து ஹோசூர் பஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாரதிதாஸ் நகர் மற்றும் ஓவைசி நகர் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜுக்கு ஒரு சின்ன ஓவர் பிரிட்ஜு கட்டணும். அந்த ஓவர் பிரிட்ஜு கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு 3 சென்ட்டு அக்வயர் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணால் அங்கே நாங்கள் கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறான்ட்டாங்க. மாண்புமிகு அன்றைக்கி இருந்த அமைச்சர்கிட்ட பேசி அமைச்சர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் சொல்லி மாவட்ட ஆட்சியர் நானும் நேரில் பார்த்தேன். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பாசிட்டிவாக அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து உடனே நான் அக்வயர் பண்ணி கொடுத்துறேன்ட்டு உறுதி கொடுத்தாங்க. நடுவில் எலெக்ஷன் வந்துடுச்சு. மீண்டும் மாவட்ட ஆட்சியரை நாளைக்கு பார்க்க இருக்கிறேன். பார்த்துட்டு வழி கொடுத்து அந்த இடத்த வாங்கின பிறகு வாபிஸ் நகருக்கு ஒரு பிரிட்ஜு வந்துடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. குறிப்பாக முக்கியமாக பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரத்திலேருந்து ட்ரெயின் நம்பர் 66595, 66596, 66585, 66586 யஷ்வந்த்பூர் டு ஹோசூர் மெமோ. இந்த மெமோ ரோல்ன்றது நாகதோனி டெக்னுகோட்டை போகிறது. அந்த மெமோ 8:25 டைம் இருந்தது. 8:25 டைம் இருந்தது. அந்த டைம் இந்த யஷ்வந்த்பூர் ட்ரெயின் அந்த நாகதோனிக்கு ஸ்டாப்பு இந்த ரயில்வே ஸ்டேஷனும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இமிடியேட் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸிஸ்ட் இந்த 8:25 ஓடின ட்ரெயின் ஹோசூர் டு யஷ்வந்த்பூர். அந்த ட்ரெயின் நம்பர் 17261, 17262. இது ஏற்கனவே நாங்கள் லெட்ரு கொடுத்தோம். லெட்ரு கொடுத்து 4 நாள் ஆச்சு. இன்னும் அந்த லெட்டருக்கு பதில் வரல. உடனடியாக அந்த 8:25 அந்த டைம்ன்றது
ஐதர் அவங்களுக்கு ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும் போது ஐதர் இன்னும் அட்வான்ஸ் பண்ணால் தப்பு கிடையாது, 8 மணிக்கு பண்ணால் தப்பு கிடையாது, 8:25 ஓகே. இஃப் நாட் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா 8 மணிக்கு பண்ணாலும் சந்தோஷம். ஆனால் 8:25 9:25 9:45 9:45 போட்டிருக்காங்க. 9:45க்குன்னா மக்கள் பயணத்துக்கு யூஸே இல்லை. ஏன்னா இங்கேருந்து பலாயிரக்கணக்கான மக்கள் பெங்களூர் செல்ல இருக்கிறாங்க, இல்லை யஷ்வந்த்பூர் போகிறாங்க, அங்கே போயிட்டு பணிகள் செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டைமிங்கே மேட்ச் ஆகிறதில்ல. அட்வான்ஸ் பண்ணால் ஈஸியாக ஒரு 9 9:30 போய் ரீச் ஆகிறாங்க, வேலை பண்ணிடலாம், திரும்பி சாயங்காலம் வந்துடலாம். அந்த 8:25 லேட்டு தாமதம் மக்கள் சங்கடப்படுற நேரத்தில் 8 மணிக்கு ஓகே. இப்போ 9:45 ரொம்ப லேட்டு. உடனடியாக அதை பழைய இன்னும் 8:25 கொடுக்கணும். இஃப் நாட் இல்லைன்னு 8 மணிக்கு கொடுக்கணுன்றது பிரதான கோரிக்கை. அதனால தான் இன்றைக்கி மேஜராக பத்திரிகை நம்பர் உங்கள் வாயிலாக அந்த மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி, அமைச்சருக்கும் சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இதுதான் இம்பார்ட்டண்ட், மேஜர் இஷ்யூ இதுதான். பிரதான கோரிக்கை டைமிங்கு, ரெண்டாவது நாகதுணை, ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த அடிஷ்னல் நம்ம இந்த எக்ஸ்லேட்டர் ஆகட்டும், அந்த ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இந்த இடமாகட்டும், அதே மாதிரி அத்திப்பள்ளி நம்ம தளி ரோட்லேருந்து வர அவுட்ரிங் ரோடு LC 104 இது பெண்டிங் இருக்குது, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதோட இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இன்றைக்கி அந்த 8:25 டைம்ன்றது ரொம்ப ரொம்ப மக்களுக்கு இமிடியேட்டாக உடனடியாக நாளைக்கே அது சரி போயிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.